ஒரு ஜாதகத்தில் நவக்கோள்களில் ராகு பகவான் என்பவர் மிக பிரம்மாண்டத்தை தரக்கூடிய அந்த காரக கோள். ராகு என்பது 3ஆம் எண்ணை குறிக்கும். அப்ப லக்னத்தில் இருந்தாலும் லக்னாதிபதியுடன் ராகு இருந்தாலும் அந்த ஜாதகருடன் பிறந்தவர் 3 பேர் என்று நாம் சொல்லலாம். லக்னாதிபதியுடன் ராகு இருந்தால் அந்த ஜாதகருடன் பிறந்தவர் 3 பேர். சூரியனுடன் ராகு சேர்ந்தால் தந்தையுடன் பிறந்தவர் 3 பேர். சந்திரனுடன் ராகு சேர்க்கை இருந்தால் தாயுடன் பிறந்தவர்கள் 3 பேர். செவ்வாயுடன் ராகு சேர்ந்தால் கண்டிப்பாக மருமகன் அல்லது மருமகளுடன் 3 பேர் பிறந்திருப்பார்கள். புதனுடன் ராகு சேர்ந்தால் தாய்மாமனுடன் 3 நபர்கள் பிறந்திருப்பாங்க. அதே போல குருவுடன் ராகு சேர்ந்தால், குரு என்றால் பாட்டனார், முப்பாட்டனாருடன் 3 பேர் பிறந்திருப்பார்கள். சுக்கிரனுடன் ராகு சேர்ந்தால் நிச்சயமாக மனைவி வழியில் 3 நபர்கள், 3 சகோதர சகோதரிகள் இருப்பார்கள். அதே போல சனி பகவானுடன் ராகு பகவான் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக அல்லது சித்தப்பா அல்லது பாட்டன், முப்பாட்டனார் வகையில் 3 நபர்கள் இருப்பாங்க. அப்படின்ட்டு நாம இந்த ராகு பகவானை வைத்து நாம் இத்தனை சகோதர சகோதரிகள் இருப்பார்கள் என்பதை நாம் தெள்ள தெளிவாக சொல்லிவிடலாம்.